அடேங்கப்பா, நானும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் புழுகி பார்த்துருக்கப்பா. ஆனா அண்ணாமலை உன்னைய மாதிரி ஒரு உத்தம புழுகனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுல. அது எப்படில உண்மை மாதிரியே புழுகுறிய? இந்த கண்ணே கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி அண்ணன் இந்த டேலண்டோடய பிறந்திருப்பாப்புல போல. பை பர்த் அண்ணனுக்கு அது அப்படியே இயல்பா ரொம்ப நேச்சுரலா வருது. புழுகிறதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னு ஆஸ்கார்ல. நீ இருக்கிற வரைக்கும் வேற ஒரு பயலுக்கு அந்த அவார்டை வாங்கவே முடியாது. அப்படி ஒரு டேலண்ட் அண்ணன்கிட்ட கொட்டி கிடக்குது. அரவக்குறிச்சியில நீங்க காசே இறக்கல அப்படித்தானே? 1000 ரூபாடா, கஷ்டப்பட்டு அடிச்சு வாங்கின காசுடா, பார்த்து செலவு பண்ணுகிறா சொல்லி நீ அழுதுகிட்டே 1000 ரூபா அரவக்குறிச்சியில கொடுக்கவே இல்லை. சரி, அதையெல்லாம் விடுங்க. தோலை உறுப்பியலா யார செந்தில் பாலாஜி என்னையா அரவக்குறிச்சியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு உரின்னு உரிச்சாங்கல்ல, மறந்து போச்சா? 5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, காயம்லாம் ஆறி போய் கிடக்கும். அதான் ஃப்ரெஷ்ஷா இப்போ கோயம்புத்தூர்ல வந்து குனிஞ்சு நிற்கிறாப்புல. மறுபடியும் என்னைய உரிங்க, அதுக்காகத்தான் வந்து நிற்கிறாரு. நீ 3 மணி நேரம் மூச்சை பிடிச்சி பேசின பேச்ச 3 வார்த்தையில செந்தில் பாலாஜி செஞ்சு விட்டு போயிட்டாப்புல. அவன் கிடக்குற அரட்டை உசர் கிட்டத்தட்ட அப்படித்தான் அவர் பேசிட்டு போயிட்டாரு. அண்ணன் என்ன பேசினாரு, அதுக்கு செந்தில் பாலாஜி பதிலுக்கு என்ன செஞ்சார் பார்த்துருவோம்பா. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படி அவர் கூடயே இருக்க முடியும்? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபார் கூத்தடி கோப்பு. அடிக்கடி அண்ணாமலை அவரை பத்தி அவரே வந்து சொல்லிப்பார். என்னன்னா, சுத்தமான கைக்கு சொந்தக்காரு. இது வரைக்கும் நான் எவனையும் ஏமாத்தி எவனையும் அடிச்சு இந்த பதவியை பயன்படுத்தி நான் காசு வாங்கினதே கிடையாது. என்னைய பார்த்து பேசுறதுக்கு எவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுவார். சரி ரைட், நீங்க பேசுற பேச்சுக்கே வச்சுக்கோ. அந்த சுத்தமான சொந்தக்காரன், அந்த கைக்கு சொந்தக்காரர் இருக்காருல்ல, அவருக்கு பதவியிலையும் இல்லை, அதாவது அரசாங்க பதவியிலையும் இல்லை, அரசியலையும் எந்த பதவியிலையும் இல்லை. ஒரு கட்சியோட வெறும் மாநில செயலாளர், மாநில தலைவர். அந்த சுத்தமான கைக்கு எப்படி கோடி கோடியா சொத்து வந்து சேர்ந்துச்சுன்ற அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு இல்லை, தெரியலப்பா. இப்போ கேட்டோம்னா இதை வேற சொல்லிப்பாப்புல. ஏன் நான் சம்பாதிக்கிறேன்னா என்ன, என் ஒய்ஃப் சம்பாதிக்கலையா, நான் தனியாக தொழில் பண்ணலையா? நீங்கள் எல்லாம் சரி, அப்போ உங்கள் வீட்டுக்காரங்க சம்பாதிச்சாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நண்பர்கள்ட்ட காசு வாங்கி வீட்டு வாடகை செலவையும் பார்த்திய? உங்கள் காசில் பண்ணியிருக்க வேண்டியதானே? இதில் எதுனே உண்மை? உன்கிட்ட காசே இல்லைன்றது உண்மையா, இல்லை உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்றது உண்மையா? இது உண்மையிலே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். இதில் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு எதிராக பயங்கரமாக இறங்கி தீவிரமாக அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறார். என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு தெரியுமா? 300 நாள் ஜெயிலில் இருந்தவர் செந்தில் பாலாஜி. 300 நாள் ஜெயிலில் இருந்தவருக்கா நீங்கள் ஓட்டு போட போறீங்க? அவர் நல்லவர் இல்லை, அவர் வந்து நல்லவராக இருந்தால் ஜெயிலுக்கு போயிருப்பார். இப்போ அவர் ஜெயிலில் இருந்தது தான் உங்களுக்கு வந்து அவர் வந்து கெட்டவர் அப்படின்றதுக்கான அந்த இது அதானே. இப்போ நான் இப்படி கேட்குறேன், செந்தில் பாலாஜி என்ன செஞ்சது ஒரு ஃபைனான்சியல் கிரைம்னு சொல்கிறாங்க. அதனால தான் உள்ளுக்குள்ளே 300 நாள். ஒருவேளை பிஎம்எல்ஏ ஆக்ட் இல்லாமல் இருந்திருந்தா, கிரிமினல் கேஸாகவே இருந்திருந்தாலும் 3 மாதத்தில் யாராக இருந்தாலும் வெளில வந்துடுவாங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஜாமீன் மறுக்கப்பட்டது. அவர் உள்ளுக்குள்ளேயே கடந்தாப்புல. கரெக்ட். இப்போ அமித்ஷா ஐயா தெரியுமா? அமித்ஷா ஐயா ஜெயிலுக்குள்ளே இருந்தார். அந்த அந்த கதை தெரியுமா தெரியாதா? கோத்ரா ரயில் அரிப்பு, குஜராத், அதில் தூக்கி கொண்டு ஐயாவை உள்ளே வச்சா ஐயா. அது கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். அது எப்படின்னா கூட்டமாக சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்றதுனால விட்டுடலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிபதியோட சாவுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கை காட்டி வச்சிருந்தாங்க. ஐயா செந்தில் பாலாஜி செஞ்சதாவது ஃபைனான்சியல் கிரைமு, ஐயா செஞ்சது கிரைமு, மர்டரு, கொலை. நல்லா தெரிஞ்சு
அவரை பற்றி எங்கேயாச்சும் எங்கே போய் பேச பார்ப்போம். இப்போ உடனே கிளப்பிக்கிட்டு வந்துடுவாங்க, அதெல்லாம் வந்து நிரூபணமானது இல்லையா, அவங்களாம் வந்து நிரபராதி இல்லையா. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை ஐயா எடப்பாடியாரை பற்றி பேசினாப்பிள்ளையா, என்ன பேசினாரு? சிலுவம்பாளையம் கொலைகாரேன்னாரு. நான் சொல்லலை, பங்காளி சண்டையில் கொலையை பண்ணி விட்டு, பாதைக்காக கொலையை பண்ணி விட்டு மலைக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டவர் தானே அவரு. உங்க யோக்கியம் எங்களுக்கு தெரியாத, இதை நான் சொல்லலை சார், அண்ணன் சொன்னது. நல்ல ஒட்டுமொத்த கலிசடையும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. இதை நான் சொல்லலை, நீங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டீங்கல்ல, அப்படி பேசிக்கிட்டப்ப அதை பார்த்து விட்டு மக்கள் சொன்னது. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி செயலுக்கு கொண்டு போய் உள்ள வச்சாங்கன்னு வச்சுக்கோ. அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, மணிஷ் சிசோடியா இருந்தாரு, 2 பேரையும் தூக்கி கொண்டே உள்ள வச்சில டெல்லி எலெக்ஷன் அப்ப. ஏன் இப்போ வெளியில விட்டிய? அவங்க தப்பு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? அவங்க செஞ்சதுக்கெல்லாம் சாட்சியை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களா? கோர்ட்டு காரி துப்பி வெளியில அனுப்பிச்சு, ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட இல்லை, எதுக்குடா இவங்கள உள்ள வைக்க சொல்றிய? கோர்ட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த மத்திய துறை அதிகாரிகள், அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்டு கேவலப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுச்சு. ஹேமந்த் சோரன் அவரை தூக்கி உள்ள வச்சில்ல, மோசடி, பண மோசடி, மக்களை ஏமாத்திட்டாரு, பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு, அவர் வெளியில வந்துட்டாரு. ஏன் அவரையும் தூக்கி உன்னால உள்ள வைக்க முடியல? செயல்ல இருந்தாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தூக்கி கொண்டு போயிட்டு, அதை மட்டும் காரணமா அவங்க ஜெயிலில் இருந்தாங்க, வெளில வந்துட்டாங்க. நிரூபி, உங்க கையில தானே இருந்துச்சு. அது கூட 300 நாள் உள்ள வச்சு இல்ல, 300 நாள் என்னத்தை உட்கார்ந்து நீங்க வந்து தடவிக்கிட்டு இருந்தீங்க? ஆதாரத்தை கண்டுபிடி, ஆதாரமே இல்லாமத்தான் 300 நாள் தூக்கி கொண்டே உள்ள வச்சிருக்க, அப்படித்தானே? அதை இவங்க இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. இப்ப இதெல்லாம் பேசுறப்ப, ஏன் சார் உங்களை இப்படிலாம் பேசுறாரு, நீங்க வந்து தோத்துருவீங்கன்னு சொல்றாரு, நீங்க என்ன சார் சொல்ல வர்றீங்க? தமிழ்நாட்டுக்கு பாசக தான் வந்து பயங்கரமா வந்து பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாப்புலையே, அது உங்க பதில் என்னன்னு போயிட்டு செந்தில் பாலாஜி கேட்டிருக்காங்க. செந்தில் அவரு இது மாதிரி அப்படியே ஹை டெம்போல கத்தலை, இவரை மாதிரி வந்து அவன் இவன்னு ஒருமையில பேசலை, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்னு மிரட்டலை, சும்மா வாய்ச்ச விடல. அவர் ரொம்ப டீசெண்டா, ஏன்னா அவர் அரசியல்வாதி இல்லையா. அகலகுள்ள அவர் என்ன சொல்லிட்டாப்புல, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். இந்த டபுள் இன்ஜின் சர்க்காருன்றாங்கல்ல, இந்த 2016 எடப்பாடி, அதாவது ஐயா 2017 எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இருந்துச்சு. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை கொண்டு வந்து தள்ளுச்சு, மக்களுக்கு என்ன செஞ்சுச்சு, எத்தனை கோடி கொண்டாந்து இறக்குச்சு, எவ்வளவு புது திட்டத்தை கொடுத்துச்சு, எவ்வளவு வளர்ச்சி பாதைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு போனுச்சு. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஏதாச்சும் ஒன்று இது வரைக்கும் ஐயா அவங்க தானே இருந்தது, அவங்க தானே கொண்டாந்து, ஒன்று இல்லை, தேர்தல் அறிக்கை கொடுக்க சொல்லி பார்ப்போம். இந்த மத்திய அரசு இருக்குல்ல, மத்திய அரசு, அந்த மத்திய அரசுகிட்ட தேர்தல் அறிக்கை, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி மட்டும் ஒற்றியல்ல, அந்த என்டிஏ கூட்டணி தான், அது பாஜக கூட்டணி தான், அது அதிமுக கூட்டணி கிடையாது. அந்த என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா கூட்டணி அரசு மட்டும் வரும், கூட்டணி ஆட்சி அமையும். கேட்குறீல்ல, அமைஞ்சா பாசக என்ன கொண்டாந்து கையில கொடுக்க சொல்லு பார்ப்போன்ற பதில் தேர்தல் அறிக்கை கொடுங்கன்னு உங்களை கொடுக்க கூடாதுன்னு அதிமுக சொல்லிச்சா என்ன? நீங்க தாராளமா சொல்லலாம்ல. 27 தொகுதியில பாசக இருக்கு, இந்த 27 தொகுதியில பாசக ஜெயிச்சுச்சுன்னா இந்த திட்டத்தை எல்லாம் சென்ட்ரல்ல இருந்து அப்படியே தூக்கி கொண்டாந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்க வைப்போம் சொல்ல வேண்டியதானே. எங்கே முடிஞ்சோ அதை சொல்ல அதை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க சார். ஆனா மக்களை கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்கன்ற ஆருத்ரா கூட்டிட்டு ஆக்குவோட தெரிஞ்சது யாரு சார்? யாரு அவங்களை காப்பாத்துறது? இன்னைக்கு அந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்கு? பணத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்தவனுக்கு பதில் என்ன? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களே பார்ப்போம். எங்கேயாச்சும் குறைஞ்சபட்சம் இந்த ஆருத்ரா கேஸையாவது முடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. அதை செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சேன், செந்தில் பாலாஜியை வச்ச 300 நாள் வச்சேன்றியல்ல, எங்க இவங்களை கொண்டு வச்சு எத்தனை பேருக்கு காசை திருப்பி வாங்கி கொடுத்த ஆருத்ரால சொல்லு பார்ப்போம். அவர் கேட்கிறாரு, எங்க செஞ்சிச்சுனாங்களா? கல்வி நிதியை கொடுத்தாங்களா? அவனுக்கே கல்வி நிதியை கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்த தலையில கட்டி விட்டாங்களா? மிச்ச காசையாவது கொடுத்தாங்களா? ஜல்ஜீவன் திட்டம் சல்லு பேசும்போது மட்டும் நல்லா பேசுறாங்க, திட்டத்துக்கு நிதியை கொடுத்தாங்களா? எங்க நிதி?
அதையெல்லாம் கொண்டாந்து வாங்கி தர சொல்லுது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 1352 கோடி ரூபா கொடுத்து விரிவாக்கம் பண்ணியிருக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கே கொண்டு வர சொல்லு பார்ப்போம். அவங்க கிட்ட பேசி, அந்த இட உரிமையாளர்கிட்ட பேசி அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளவு இவங்க என்ன, அவங்களோட பங்கு இதில் என்ன, அந்த கோயம்புத்தூர் விரிவாக்கத்துக்கு என்ன பங்கு கேட்குறாருல, சொல்லுங்க பங்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா தானே பங்கு தெரியும் உங்கள் பங்கு என்னன்ட்டு. அதுக்கெல்லாம் வாயவே திறக்க மாட்டாங்க இவங்க. அந்த பக்கமே போகிறதே கிடையாது சார். அதையெல்லாம் கூட வந்து ஏதோ சரி ரைட்டு, இதெல்லாம் அரசியலுக்காக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இங்கே இத்தனை முறை ஐயா தமிழ்நாட்டுக்கு மோடி ஐயா வந்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இவங்க திருக்குறளை தவிர வேற என்னத்தை நம்மக்கிட்ட திணிச்சிட்டு போயிருக்காங்க. திருக்குறளை தவிர கேட்டால் இந்த திட்டத்தை, அது அத்தனையும் அவங்களுக்கு தேவைப்படுற திட்டம், அவங்க கொண்டு வர திட்டம் அத்தனையும் அவங்களுக்கு அங்கே வச்சு நடத்த முடியாத ஒரு திட்டம். அதைத்தான் கொண்டாந்து இங்கே நம்ம கிட்ட தள்ளிக்கிட்டு போறாங்க. அவங்க நமக்காகன்னு சொல்லி இது வரைக்கும் வேற ஒரு இழப்பு பண்ணலை சார். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அதை போயிட்டு எடுத்து, ஏன்னா ஏதாவது பண்ணியிருந்தாத்தே சொல்லி இருப்பாங்கல்ல, சொல்லி அதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம், உங்களுக்காக நாங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கோம், எங்களுக்காக நீங்கள் ஒரு 20 பண்ண மாட்டீங்களா கேட்பாங்கல்ல. ஏதாச்சும் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறவங்க எல்லாரும் பாசக தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சிச்சு, இல்லை யோசிச்சு பாருங்க, பாசக தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சிச்சுன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? இந்த மெட்ரோ, அவர் செந்தில் பாலாஜி கேட்குறார், மெட்ரோ வந்து இங்கே தப்பாக பண்ணிருச்சு, அது தமிழ்நாடு அரசாங்கம் ஒழுங்காக சப்மிட் பண்ணல, ஆவணத்தில் என்னையா பிரச்சனை, அதை இது வரைக்கும் வெளியில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் இருக்கு, அதனால இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் அப்ரூவ் கொடுக்க முடியாது. வெரி சிம்பிள். பண்ணியிருக்க, செஞ்சிருக்க, சொல்லியிருக்கலாம்ல. என்ன தெரியுமா ரீசனு? மக்கள் தொகை கம்மியாக இருக்கு. நல்லா கேட்ட, இதுதான் ஒரிஜினல் அவங்க சொன்ன ரீசனு. சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல எந்த விதமான தப்பு இல்லை, அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறது சரியா தான் பண்ணியிருக்காங்க. இதை எப்படியாச்சும் திமுக மேல திருப்பி விடலான்னு நினைச்சாங்க, அது வெளியில தூக்கி போட்டு அடிச்சிருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க சார். அதுக்கு தான் கடைசியில் சொல்லிட்டு வச்சாப்புல செந்தில் பாலாஜியில், திமுக செங்கலை பிரிப்பேனாப்புல, அடி செங்கல் வரையும் உருவேனாப்புல இல்லை, அவர் ட்ரௌசரை உருவி கிடக்குறது, அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வேலையை பார்க்க சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் அண்ணாமலைன்ட்டு இன்னொரு இது கேட்க நினச்சேன், எங்கேயோ ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம், இந்த இது திமுக ஆட்சியை வந்து தூக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், வருங்காலில் தான் நிற்பேன், இது என் சபதம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சபதமெல்லாம் போட்டியல. என் கண்ணுக்கு தான் தெரியுதா அன்னி செருப்பு போட்டிருக்குது, இல்லை இன்பில்ட்டாக ஏதாவது செருப்பு, இந்த குதிரைக்கு அந்த மாட்டுக்கு லாட்டை அடிப்பாங்க இல்லை, அந்த மாதிரி ஏதாவது லாடகன்னு அடிச்சு போட்டிருக்கீங்களா? தூக்கி சொன்ன மனுஷன் சொன்ன வார்த்தையை செய்யணுமா இல்லையா? செஞ்சுருக்கான். அது சரி, தாயை போல பிள்ளை, தலைவரை போல தொண்டன், அவ்வளோதான். அவர் தான் சொன்னார், 15 லட்சம் விழுகலை அப்படின்னா 6 மாதம் டைம் கொடுங்க, சரி பண்ணலன்னா என்னை உயிரோட கொளுத்துங்க, நானே கேனை எடுத்துகிட்டு வாரேன்னாப்புல. அவர் எங்கே போனாப்புல இல்லை, அதே மாதிரி தான் எதுவோ பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்குது, இன்னும் நீங்கள் நல்லா பேசுங்க, அப்போ தான் அவர் இன்னும் பாயிண்டாக நல்லா பேசுவாப்புல. சரியா? நன்றி.